அதிகபட்சமாக நம்ம போகிறோம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது, இல்லை இது வரம் ஒன்று வரப்போகுது. இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம். விட்டுட்டு தானே போகிறோம். ஏன்னா எத்தனை போகிறோம், சந்தோஷமாக இருங்க. ஏன் பிரச்சனையோட இருக்கிறீங்க? பிரச்சனையை ஓரம் வச்சுட்டு பாருங்கள். அது பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, விளையாடுங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் விளையாடுறதுக்கான சந்தர்ப்பம். நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை தான் உங்கள் பிரச்சனை. நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறீங்கன்னா வசதியாக போகிறீங்க, வசதியாக ஆகிறதுக்காக ஏழ்மையாக இருக்கிறீங்க. நல்லது தானே, இன்னும் வசதியாக ஆகலாம் தானே. ஒன்று நீங்கள் பிரச்சனையாக நினைக்கும் போது தான் நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுளாக தேடுவீங்க. வேறு ஒரு பிரச்சனைன்றதுனால கட்சி வச்சுக்கிறோம், இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறோம். தாகம் ஒரு பிரச்சனைன்றதுனால தண்ணி குடிக்கிறோம், இல்லை பாட்டில் வச்சு திரிகிறோம். நடக்கிறதுக்கு கால் வலிக்கும், அது பிரச்சனைன்றதுனால காரு, பைக்கு, ஸ்கூட்ரு, ஃப்ளைட் எல்லாம் வச்சுக்கிறோம். ஒரு பிரச்சனைக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அதனால் பிரச்சனைக்கு தீர்வுக்கு தானே, பிரச்சனைக்கு தீர்வு தான் வாழ்க்கைன்னு வரோம். ரொம்ப நாள் உட்கார முடியாததுனால சோபா மாதிரி மெத்துன்னு போட்டு உட்காந்துக்கணும். நான் பேசினா எல்லாருக்கும் கேட்காதுன்றதுனால டிவைஸ்லாம் வச்சுன்னுக்குறோம். இதெல்லாம் பிரச்சனைக்கு தானே. பிரச்சனைகளை சந்திக்கிறது தான் வரோம். இன்னும் பிரச்சனை இருக்குதான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட வேறு எதனா பிரச்சனை இருக்குதான்னு பார்த்துட்டு இன்னும் வளர பாருங்கள். விட்டு மணி விட்டுறதால பிரச்சனை தீருமானா சத்தியமாக தீர வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிரச்சனை வளரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், யாரும் கதவு தட்டுறாங்க, திறக்கா மணி விட்டுனீங்கன்னா தானே திறந்துக்குமா என்ன? ஏந்து போய் திறக்கணும். ஸோ செயல்படுங்க. செயல்பட்டால் வெற்றி அடையலாம்.